சென்னையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் வாக்காளர்களுக்கு உதவ 4ஆம் நாளாக சிறப்பு முகாம் நடைபெறும் நிலையில் தேவைப்படும் இடங்களில் கூடுதலாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள். சிவரஞ்சனி, சென்னையில் இன்று 4வது நாளாக இந்த வாக்காளர் உதவி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் 947 இடங்களில் இந்த வாக்காளர் உதவி மையங்கள் இயங்கி வருகிறது. குறிப்பாக வாக்காளர்களுக்கு அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதில் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக இந்த உதவி மையங்கள் இயங்கி வருகிறது. அதே போல பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் இங்கு பெறப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இன்று 4வது நாளாகவும் இந்த வாக்காளர் உதவி மையங்களுக்கு பொதுமக்கள் வரக்கூடிய கூட்டம் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட பேசுவோம். இப்ப நீங்க உங்க ஃபார்ம்ஸை கொடுத்துட்டீங்களா? ஃபார்ம் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஃபுல்லா பண்ணி கொடுத்தாச்சு. என்ன மாதிரி டவுட் அதாவது கொஞ்சம் அலைச்சல், வேற ஒன்றும் இது கிடையாது, பிரச்சனை இல்லை, முடிச்சாச்சு. எல்லாம் ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ அதே போல இங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு குறிப்பா என்ன மாதிரியான சந்தேகங்கள் அதிகமா இருக்கு? 2002-2005 உள்ள கால உள்ள பேருங்க நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். இருந்ததுனாக்கா லிஸ்ட்டில் இருக்குது, அது எடுத்து கொடுக்குறோம். இல்லைனா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான தகவல் நாங்கள் சொல்கிறோம். அப்படி பார்க்க சொல்ல அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்க அப்பாவோட நம்பரு, அவங்க தாத்தாலாம் எடுத்து கொடுத்து அவங்க ஃபில்அப் பண்ண கொடுத்து உதவிகரமாக நாங்கள் செய்கிறோம். இன்னும் சிலர்னால அந்த 2005ஓட தகவல்கள் எடுக்க முடியாம ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கொடுக்க முடியாத நிலைமையும் இருக்கு. இப்போ நீங்க உங்க ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா? என்ன ஃபார்ம் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இங்க ஃபார்ம் வாங்கிட்டேன். அட்ரஸ் 2000 எங்க இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால 2000 எங்க இருக்குன்னு டி நகரில் இருந்தேன். அங்கே போய் வாங்கி திருப்பி கொண்டாந்து கொடுத்து ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும். இப்போ எங்க இருக்குன்னு இங்க எடுத்து கொடுத்து இப்போ அங்கே போக போறீங்களா? அங்கே போகணும். இங்கே வந்து பார்த்த உடனே டி நகர் போய் இந்த எழுதி கொடுத்து அதை போய் பார்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வந்த அப்புறம் தான் எழுதி கொடுத்து ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும். குறிப்பா இந்த 2005ஆம் ஆண்டுல அவங்களுடைய வாக்கு எங்க இருந்தது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இன்னும் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க முடியாம ஒரு சூழல் என்பது இருக்கு. அதே போல மேடம், இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், ஃபார் எக்ஸாம்பிள் 2005ல அவங்க ஓட்டு போடல, அவங்க பட்டியல் அவங்க பேர்ல, அதே போல பேரண்ட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு காலம் மேல இருக்கிற இதை மட்டும் எழுதி கொடுத்தா போதுமான்றது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. அது மட்டுமே எழுதினாவே போதும். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், அவங்களுடைய பேரண்ட் நேம், அவங்களது ஆதார் இல்லைன்றதுனால அது ஓகே பண்ணிட்டாங்க. அடுத்தது அவங்களுடைய கணவருடைய நேமும் அவருடைய ஆதார் நம்பர் இருக்கு, அவரது வேணாலும் போடலாம். ஸோ அப்போ இந்த கீழே இருக்க வலது எழுது பக்கத்துக்கான தகவல்கள் ஒருத்தங்க கிட்ட இல்லைனாலும் ஃபில் பண்ணி கொடுக்கலான்றீங்க. அது உங்களால சப்மிட் பண்ண முடியுதா, இல்லை ரிஜெக்ட் ஆயிடுமோன்ற பயம் நிறைய பேத்துக்கு இருக்கு? இல்லை, அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகலை. இந்த மேலே இருக்கிற காலம்ஸ் போட்டாவே அது ஓகே ஆயிடுது, சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுது. சார், அதே போல இப்போ இந்த படிவங்களை நீங்க இப்போ வாங்குறத உடனுக்குடனே நீங்க அன்றாடம் பதிவேற்றம் செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன? இப்போ அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்படும்? இப்போ மாநகராட்சி கூடுதல் பணியாளர் போட்டிருக்காங்க, ஜெட் டெம்பரேட்டர். உடனே அன்னைக்கு ஃபார்ம் என்ட்ரி பண்ணிடுவாங்க. அதில் சிரமம் இருக்காது. அதாவது இந்த படிவங்களை உடனடியாக, அதாவது அன்றாடம் வரக்கூடிய படிவங்களை அன்னைக்கு இதை பதிவேற்றம் செய்யணும். இதில் சில இடங்கள்ல சர்வர் கிடைக்காமையோ மொபைலில் தான் இதை பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த சிரமங்களை களைவதற்காக இப்போ சென்னை மாநகராட்சி கூடுதலாக இப்போ பணியாளர்களை போட்டிருக்காங்க. அதாவது தேவைப்படும் இடங்களில் கூடுதலாக வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் இந்த டேட்டா என்ட்ரியும் மேம்படுத்துவதற்கான புதிய நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தொடர்ந்து இந்த படிவங்களை பூர்த்தி செய்யறதுல மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் அவர்களுடைய 2005ல எங்கு வாக்கு செலுத்தினாங்க அப்படிங்கிற தகவல்களை இருக்கக்கூடிய குழப்பங்களையும் இந்த வாக்காளர் உதவி மையங்கள்ல தீர்க்கப்பட்டு வருது. சிவரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் உள்ள